Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 85 for 0.0128 N CH3COOH solution at 25 degrees Celsius lambda equal to 14.4 moles centimeter square per equivalent and lambda equal to 391 moles centimeter square per equivalent. Calculate Ka. Option A 1.80 into 10 power minus 5. Option B 1.70 into 10 power minus 5. Option C 1.89 into 10 power minus 5. Option D 1.80 into 10 power minus 4. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரில தான் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் நம்ம கொஸ்டின் மேக்ஸா கொடுத்திருந்தாங்க, சம் கொடுத்திருந்தாவே இது நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்றது நம்ம பார்த்ததுமே பயப்படுவோம். அப்படி பயப்படணும்னு அவசியமே இல்லை. கொஸ்டின்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஆப்டான ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாலும் நம்ம ஈஸியா நம்ம சம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது சி. தென் சொல்யூஷன் அட் 25 டிகிரி லாம்டாவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14.4. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அது வந்து மோஸ்ட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைல்யூஷன். ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்கனாவே நம்ம என்ன கேல்குலேட் பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேல்குலேட் பண்ணலாம். ஃப்ரம் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் we can calculate by using Oswald dilutionல K ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்க வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் தென் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். என்ன கொடுத்துருக்காங்க 14.4 மோஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன்ட். ஓகேங்களா, சேம் வே இன்ஃபினிட்டி வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 391 மோஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் ஈக்குவலன்ட். ஸோ இந்த டேர்முக்கு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0368 வரும். இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஏ கால்குலேட் பண்ணணும்னா ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவை யூஸ் பண்றோம். அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். கேஏ ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி போடுறோம். ஓகேங்களா, ஸோ 0.0128 into 0.0368 power square 1 minus 0.0368. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.000179 வரும். ஓகேங்களா, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 1க்கு நான் டிஜிட்டில் வைக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு ஆன்சர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பாயிண்ட்டு இங்கே 9 இருக்கு இல்லைங்களா, அப்போ 1 இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். 1.8 இன்ட்டு இந்த 5 டிஜிட் நான் மூவ் பண்ணுறதுனால 10 பவர் மைனஸ் 5 வரும். ஸோ கேஏ வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 5. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஏவோட வேல்யூ. இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.80 ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. இது 10 பவர் மைனஸ் 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85க்கு ஏ தான் கரெக்ட் ஆன்சர். Next question 86. Which one of the following is a reference electrode? Option A standard hydrogen electrode. Option B calomel electrode. Option C Quinn hydrode electrode. Option D Fe3 plus Fe2 electrode. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரில தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. Which one of the following is a reference electrode? ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எதை யூஸ் பண்றாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், கேலமல் எலக்ட்ரோட், குயின் ஹைட்ரோட் எலக்ட்ரோட். இப்போ இதுல இருந்து நம்ம ரிஜெக்ஷன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா குயின் ஹைட்ரோட் எலக்ட்ரோடும் இந்த Fe3 plus Fe2 plus எலக்ட்ரோட் இது ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் எலக்ட்ரோட்ஸ்.
நம்ம படிக்கும் போது எதெல்லாம் ரிடாக்ஸ் எலக்ட்ரோடு, எதெல்லாம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ஸு, அப்புறம் மெட்டல் அயன் எலக்ட்ரோட்ஸு, இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதி பார்த்தோம்னா பார்த்துட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ஆன்சர் வராது. ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட தான் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் கேலமல் எலக்ட்ரோட யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஏவும் வரும் பியும் வரும் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டார் மார்க் கிடைச்சிருக்கு இந்த கொஸ்டினுக்கு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 87. For the reaction Zn 2 plus 2 electron gives Zn, the Nernst equation is option A E equal to E naught plus 0.05915 log 1 by concentration of Zn 2 plus. Option B E equal to E naught plus 0.05915 by 2 log of 1 by concentration of Zn 2 plus. Option C E equal to E naught plus 0.05915 by 2 log concentration of Zn 2 plus. Option D E equal to E naught plus 0.05915 by 3 log 1 by Zn concentration of Zn 2 plus. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரில தான் கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஜிங்க் 2 plus 2 electron gives Zn. அப்போ இதனுடைய நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா EM of the cell equal to standard EMF plus 0.0591 by n log of concentration of product by concentration of reactant. இதுதான் வந்து பேசிக்கான நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், சிம்பிளிஃபை பண்ணி போடுற நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் தான். ரியாக்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2 plus. நம்ம அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n is nothing but number of electrons involved. இங்க 2 electrons involved இல்லைங்களா? அப்போ இங்க நம்ம 2 போடுறோம். தென் ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா see here ப்ராடக்ட் போடணும், நம்ம இங்க நெகட்டிவ் போடணும். ஓகேங்களா? E naught minus 0.0591 by 2 log of product இங்க என்ன இருக்கு? Zn இருக்கு. So concentration of Zn 2 plus. எப்பவுமே சாலிட் ஜிங்க்குலாம் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 1. ஸோ அதை நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ரியாக்டண்ட்டை மேலே கொண்டு போகிறேன், ப்ராடக்டை கீழே கொண்டு வரேன்னா நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் சைன் என்னவாகிடும்னா ப்ளஸ் சைன் ஆகிடும். ஸோ E equal to E naught plus 0.0591 by 2 log of concentration of Zn 2 plus divided by இங்கே Zn வந்து நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடலான்னு தான் ஒன்று 1 தானே சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி E equal to E naught plus 0.5915 by 2 log Zn concentration Zn 2 plus. ஸோ 87க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.